ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 எபிசோடோட ரீகேப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கதையோட ஸ்டார்டிங்கில் 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்க தான் நம்ம கதையோட முக்கியமான ஆட்கள். ஒருத்தர் வந்து சட்டூரு, இன்னொருத்தர் வந்து யூஜி தான் நம்ம கதையோட ஹீரோ. யூஜிக்கு யாருமே கிடையாது. அவர் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவருக்கு தாத்தா மட்டும் இருக்கார். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். தாத்தா பார்த்துக்கிட்டு இவர் இருக்கார். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி யூஜிக்கு நம்ம ஹீரோவுக்கு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதே டைம் வந்து இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் ஒரு மந்திரவாதி தான். பேர் வந்து மெகுமி வந்து சபிக்கப்பட்ட பொருளை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்கூலில். அந்த அவர் தேடுற ஒரு சபிக்கப்பட்ட பொருள் வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு ஸ்பெஷலான சபிக்கப்பட்ட பொருள். அது ஒரு விரல். அவர் தேடிட்டுருக்கார். ஹீரோ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு கிளப்பில் இருக்கார். இந்த மாதிரி மந்திரம், பேய், ஸோ இது ரிலேட்டடான ஒரு அக்கல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பில் இருக்கார். நம்ம ஊரில் என்சிசி அப்புறம் வேறு ஏதாவது டீமில் இருப்போம்ல, அந்த மாதிரி அவர் ஒரு கிளப்பில் இருக்கார். ஆனால் வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த கிளப்பில் இருக்காது, நேஷ்னலுக்காக வந்து அத்லெட்ஸ் கிளப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் இருக்க முடியாது, நான் அந்த கிளப்பில் இருக்க மாட்டேன், நான் இதில் தான் இருப்பேன். நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுப்போம், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் இந்த கிளப்பில் இருக்கேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் கிளப்பில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோ வந்து ஈஸியாக அந்த இதில் வந்து ஜெயிச்சிடறோட வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஈஸியாக காமிக்கிறதுக்காக ஒரு சீன் இது. ஸோ வந்து நார்மல் ஹியூமனோட ஒரு கொஞ்சம் பயங்கரமாக ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் உள்ள ஆளுன்னு சொல்லி காமிக்கிறது தான் இது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா மெகுமி வந்து ஸ்கூல் சரௌண்டிங்கில் வந்து ஒரு பெரிய மிருகம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அது சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இந்த மிருகம் என்னென்னா, அந்த இவர் தேடுற அதே அந்த சபிக்கப்பட்ட பொருள், கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க, சபிக்கப்பட்ட பொருள். ஸோ அதை தேடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே டைம் வந்து ஹீரோ வந்து ஐயோ ஹாஸ்பிட்டல் போகணும், லேட் ஆச்சு, தாத்தாவை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெகுமியை கிராஸ் பண்ணி போகிறாரு. மெகுமி வந்து சென்ஸ் பண்ணுறாரு, ஓகே இவங்ககிட்ட இருந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து தாத்தாவை பார்க்க போகிறாரு. தாத்தாட்ட வந்துட்டு தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்காரு. தாத்தா வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது, நீ வந்து என்ன மாதிரி இருக்காது, நீ நல்லா வாழணும், என்ன மாதிரி இருந்தால் தயவுசெய்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணு, நல்லவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தாத்தா இறந்துடுறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா மெகுமி வந்து நான் இந்த ஹீரோக்கிட்ட வந்து நான் கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இந்த சபிக்கப்பட்ட பொருள் சாபம்னா என்ன, சாபம் எப்படி உருவாகுது, இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற ஏரியாலாம், ப்ரெஷர் ஆகிற ஸ்கூல், ப்ரெஷர் இருக்கிற ஏரியா, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாபம் உருவாகும். ஸோ இப்போதைக்கு இந்த இதை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இது என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்போனா ஆபத்தில் இருக்காங்க, அவங்க காப்பாற்ற போகணும்னு சொல்லிட்டு இங்கே ஓடுன்னு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்துட்டு மெகுமி சொல்லிட்டு நீ இங்கே ரொம்ப ஆபத்தான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. மெகுமி வந்து அவங்க தாத்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மெகுமி உள்ளே போய் சண்டை போட்டுருக்கும்போது பறந்து போய் உடச்சிட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போய் காப்பாற்றுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த மிருகம் வந்து மெகுமியை அடித்து மக்கால்ட்டி பண்ணிடுச்சு. உடனே நம்ம ஹீரோ அவர் அந்த இதை பிடிச்சிட்ருக்க சபிக்கப்பட்ட பொருள் அந்த விரலை வாயில் கவ்விட்டுருக்காரு. அவர் அந்த இதை கவ்விட்டுருக்காரு. மிருகம் அவரை கவலான்னு பார்த்துட்ருக்கு. ஸோ வந்துட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுருக்கு. இது வந்து சாப்பிட்டா செத்துருவோன்ற மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை ஹீரோ மற்றவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு ஒரே காந்த அதை சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே அந்த சபிக்கப்பட்ட பொருளோட பவர் உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரே செகண்டில் அந்த மிருகத்தை அடித்து கொன்னுடுறாரு. கொன்னோடனே அந்த சபிக்கப்பட்ட பொருள் வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்னால அதோட பவர் இவருக்கு வந்து அந்த அந்த யாரோ அவர் வந்துட்டார். அவர் உலகத்துக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறார், சூப்பர் நான் வந்துட்டேன் திருப்பி இந்த உலகத்துக்குள்ளே, இனிமேல் என்னோடய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறார். அவர் பேர் தான் வந்து சுக்கோனோ. ஸோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.